Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கணவர் மிஸ் பண்றீங்களா இப்போ அந்த இந்த நேரத்துல? கவர்மெண்ட் ஜாப்புக்காக தான் பிஎட் படிக்க வச்சாரு. அவருக்கு நான் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. இப்போ இந்த இடத்துல அவர் ஆசைப்பட்ட மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி கூட இல்ல, இங்க இருப்பாரு. இத்தனை நாள் அவர் எப்படி யோசிச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. இப்போ நிவேதா பிள்ளைங்களை பாத்துக்குவா. தேர்தல் வெற்றி எப்படி பாத்தீங்க நீங்க? இந்த 41 பேரும் சேர்ந்து அவரை ஜெயிக்க வச்சதா தான் நாங்க ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணோம். அதன் சிம்னர்களே பெரிய வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அந்த கரூர் துயரம் இன்ன வரைக்கும் நம்ம மனதை விட்டு மறையலை அப்படின்னாலுமே முதல்வர் அவர்கள் அவர் சொன்ன மாதிரியே அரசு வேலையானதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. வீட்டில் குழந்தைகள் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அதுலேருந்து மீண்டுட்டீங்களா? அங்கேருந்து மீண்டுட்டனான்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். அது காலத்துக்கும் அழியாது இல்லைங்களா? அப்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்திக்க போய் தான் இந்த துயர சம்பவமானது நடந்திருந்தது. தேர்தல் அப்பையும் தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறமும் உங்களோட மனநிலையானது எப்படி இருந்தது? அன்னைக்கு போகும்போது இருந்ததும் மனநிலையும் அப்பயும் அண்ணா மேலே எங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. இப்பயும் அண்ணா மேலே எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ஏன்னா அது அவங்களா ஏற்படுத்திக்கிட்டது அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். தேர்தல் வெற்றி எப்படி பார்த்தீங்க நீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்கள் வீட்டில் ஒருத்தரை நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ, எங்கள் வீட்டுக்கார் என்ன ஆசைப்பட்டாரோ அது நடந்துச்சுங்கிறப்ப அந்த இடத்துல நாங்கள் என்ன ஃபீல் பண்ணால் அவர் கூட இருந்து தான் அவங்கள எல்லாத்தையும் அந்த 41 பேரும் சேர்ந்து அவரை ஜெயிக்க வச்சதா தான் நாங்கள் ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணோம். அந்த இடம் எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் ஜோசப் விஜய் எனும் நான் அந்த அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஒரு நாள் என்னைக்கு வரும்னு எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த வார்த்தை அன்னைக்கு அது நிஜமாகும் போது அவர் பார்க்குறக்கு அவர் இல்லையேங்கிற வருத்தம் இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக அதை அவங்க தான் ஜெயிக்க வச்சுருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு. 41 பேரோட ஆன்மாவும் கூட இருந்து அவரை ஜெயிக்க வச்சாங்கங்கிற ஒரு நம்பிக்கை. ஓகே. தன் கணவரோட, அதாவது உங்கள் கணவரோட ஆசை நிறைவேறி இருக்கு. உண்மையாலுமே நிறைவேறி. ஆனால் அந்த வெற்றியுமே டக்குன்னு அவர் சிஎம் ஆகாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு வார காலம் இழுத்துக்கிட்டே இருந்தப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு அந்த நேரம்? இருந்துச்சுங்க சார். அதாவது எப்படின்னா சோதனைகள் நிறைய கடந்து வந்தாதானே சாதனைகள். அவர் நிறைய சோதனையை கடந்து வந்துட்டாரு. அடுத்தடுத்து நிறைய சாதனைகளையும் செஞ்சுட்டு வராரு. இனிமேலும் செய்வார். அந்த ஒரு இது இருக்கு. ஆட்சி அமைச்சு 50 நாட்கள் ஆகுது, கரூருக்கு போகலை, கரூர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கலை அப்படின்னு தொடர்ச்சியாக விமர்சனம், தொடர்ச்சியாக அவரை தாக்கிட்டே இருந்தாங்க. அதையும் நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தோம். அது உங்களுக்கு இருந்ததா? ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த வழி தெரியுமா? இல்ல, எங்களுக்கு அது எப்படி தோணுச்சு அப்படின்னா, நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லி தான் அவர் வந்தாரு. அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் அவர் உள்ள போய் 50 நாள் தான் ஆகுது. உள்ள நம்ம ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன போஸ்டிங் போனாலே அந்த இடத்துல போய் என்னன்னு கத்துக்கிறக்கே நமக்கு ஒரு 1 வீக்னாவது டைம் ஆகும். சிஎம் போஸ்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது நிறையா அதில் இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் அவர் ஒவ்வொன்றா நிவர்த்தி செஞ்சுட்டு கண்டிப்பாக வருவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. அவரோட இதுபடி கண்டிப்பாக அதே மாதிரி அவரும் வந்துட்டார். ஸோ அவர் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி மனநிலை எனக்கு தோணல. அவர் வருவாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. மற்றபடி அவர் வரலையேங்கிற வருத்தம் எனக்கு இல்லை. ஏன்னா அவரோட ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி. ஏன்னா அந்த நாட்டுக்கான தேவைகளை, அவரோட தேவை இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையாக இருந்தது இல்லையா? ஸோ அந்த குறைகளை எல்லாம் அவர் நிவர்த்தி பண்ணிட்டு வந்திருக்காரு. கணவரோட கனவு, உங்களோட ஆசை, அவர் அரணை ஏறினதுக்கப்புறம் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம்மா நீங்கள் எதிர்பார்த்தோன்னு? ஏன்னா ஒரு கவர்ச்சி மூலிமா ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, ஒரு கூட்டம் அது யார் பின்னாடி போகிறோன்னு தெரியாத அளவுக்கு அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாங்கலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. இந்த 50 நாட்களோட ஆட்சியானது உங்களுக்கு எப்படி திருப்தி அளிக்குதா? எப்படி இருந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்? திருப்தியாக தான் சார் இருக்குது. இதில் கேள்விக்கு பதில் எல்லாத்துக்குமே சும்மா சொல்லலாம், வாயில் வேணால் நம்ம சொல்லலாம். இல்லை குறைகள் அப்படின்னு சொல்லிட்டு 1000 குறைகளை சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு முடிவு, ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு இது கிடைக்கிது அப்படின்னா இந்த ஆட்சியில் நான் பிறந்ததுலேருந்து பார்க்குற வரைக்கும், எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்க்கும்போது இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு முதல்வன் படம் பார்த்த அந்த ஒரு ஃபீலிங். எல்லாமே டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் மக்களுக்கு ஒரு நல்லது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இனியும் தமிழ்நாடும் சீக்கிரமே ஒரு வளர்ச்சி அடையுங்கிற நம்பிக்கையும் இருக்கு. ஓகே. அது நம்ம ஊர்ல பார்க்க முடியுதா? பக்கத்துல அலுவலகத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல அதுல ஃபீல் பண்ணிட்டு வந்தவங்க, நான் இங்க போனோமா, முன்னாடி இப்படி இருந்தது, இப்போ இவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு உங்ககிட்ட பகிர்ந்துருக்காங்க? சொல்லியிருக்காங்க. ஓகே. அந்த மாதிரி நடந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்குங்க. முன்னாடி அதாவது
நிறைய பேர் வந்து ஃபோன் நம்ம அந்த முதல்வர் இதுக்கு கால் பண்ணால் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அவங்க பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. பட் இங்கே நம்ம முதல்வரோட ஹெல்ப்லைன் கால் பண்ணால் அவங்க என்னன்னு உடனுக்குடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஏன் அது என் விஷயத்துலேயே நடந்தது. ஓகே. நான் ஒரு கோரிக்கைக்கு வச்சபோது அவங்க அதை உடனடியாக எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கான தேவைகளையும் அவங்க வந்துட்டு ஒரு நாள் எனக்கு அதுக்கான வேலைகளை அவங்க நிவர்த்தி பண்ணி கொடுத்தாங்க. சூப்பர். இப்போ தாவேக்கா சார்ந்த ஆட்கள் நம்ம கூட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனாலும், ஏன்னா நாங்கள் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருப்போம், ஒரு அண்ணனா தம்பியா இருப்பேன்னு முதல்வர் அவர்கள் சொன்னாலுமே கூட அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கட்சி ஆட்கள் உங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்களா? என்ன நடக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ்? உண்மையாலுமே அவர் சொன்ன மாதிரி இது என்னோட குடும்பம்னு அவர் சொன்னார். அதே மாதிரி தான் அவங்க எல்லாருமே எங்களை ஒரு குடும்பமாக தான் பார்க்குறாங்க. அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான் அங்கே இருக்க எல்லாருமே, அண்ணா அங்கே இருக்கவங்க அண்ணா எல்லாருமே வந்து அது மாதிரி தான் பண்ணுறாங்க. எங்களை வந்து ஒரு வேற்றாளாவோ இல்லை ஒரு முகம் சுளிக்கிற தன்மையோ, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி ஜெயிச்சதுக்கு அப்புறமும் சரி அந்த மாதிரிலாம் யாருமே இது பண்ணது கிடையாது. நாங்கள் ஒன்று கேட்குறோம், அண்ணா எனக்கு இது வேணும், அண்ணா எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் அப்படின்னு, ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அதை வந்து அவங்க உடனே செஞ்சு கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி அதை உடனுக்குடனே நிறைவேற்றி தான் கொடுத்தாங்க. ஓகேம்மா. இப்போ கூட கரூர் வரக்கூடாது, இந்த வேலையானதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு வழக்கெல்லாம் தொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்தோம். அது நிறைய பேரோட கருத்துக்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்துக்கும் அண்ணா பதில் சொல்லுவார். அதுக்கான பதில் நம்ம சொல்கிறத விட அண்ணா சொன்னால் அது சரியாக இருக்கும். ஸோ அண்ணா சொல்லுவார் அதுக்கான பதில். ஓகே. இன்னைக்கு சந்திச்சிருக்கீங்க, முதல்வர் ஆனதுக்கப்புறம் முதல் சந்திப்பு எப்படி இருந்தது, என்ன பகிர்ந்துக்கிட்டாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ அவரை பார்க்குறப்ப நாங்கள் அன்னைக்கு சென்னை போய் பார்க்கும்போது அவர் ரொம்ப மனதளவில் அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். நம்ம வீட்டில் ஒருத்தர் கஷ்டம் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தார். இன்றைக்கி அவரை பார்க்கும்போது ஒரு உத்வேகத்தோடு இருந்த ஒரு சிஎம்மை நாங்கள் பார்த்தோம். நல்ல ஒரு உத்வேகத்தோட மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிறவரை நாங்கள் அந்த இடத்துல பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அண்ணா, அதாவது எப்படின்னா எங்கள் அண்ணா சிஎம் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ஏதாவது ஷேர் பண்ணாரம்மா? நம்மக்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணாங்களா? இல்லை, நாங்கள் போய் வாங்க போகும்போதே ஒவ்வொருத்தரும் அவங்களோட கோரிக்கைகளை சொன்னாங்க. அதை வந்து அண்ணா பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் அழுகும்போது அவர் அறியாமையே அவர் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ ரொம்ப தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேம்மா. இது இந்த விஷயம் பண்ணி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததா? 100% இருந்துச்சு. கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வந்தது? கணவர் மிஸ் பண்ணுறீங்களா இப்போ இந்த நேரத்தில் அப்படின்றது? சொல்லப்போனால் வந்து பிஎட் படிக்க வச்சதே வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்காக தான் பிஎட் படிக்க வச்சார். அவருக்கு நான் கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதுக்காக தான் பிஎட் சேர்ந்து படிக்க வச்சது. அவர் தான் என்னை படிக்க வச்சார் பிஎட்டு. சொல்லிகிட்டே தான் இருப்பார், எப்படியாவது உனக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுக்கணும், எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு கோச்சிங் கிளாஸ் எல்லாமே சேர்த்து படிக்க வச்சார். எல்லாமே பண்ணினார். நானும் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதினேன். இப்போது இந்த இடத்துல அவர் ஆசைப்பட்ட மாதிரியே கவர்மெண்ட் எம்ப்ளாயி கூட இல்லை, இங்கே இருப்பார், பார்ப்பார். இல்லை, இப்போது அவர் மகிழ்ச்சியாக இருப்பாருன்னு எடுத்துக்கலாமா? ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். இப்போ இந்த இடத்துல அவர் இருக்கார், இருந்து என்னை பார்த்துட்டு தான் இருப்பார். அவர் ஒரு சந்தோஷத்தோடு இருப்பார். இத்தனை நாள் அவர் எப்படி யோசிச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. இப்போ நிவேதா பிள்ளைங்களை பார்த்துக்குவா, ஓகே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர் நினச்சிருப்பார். இதுவே வந்து அவரோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு அவருக்கு ரொம்ப இதாக இருக்குது. கணவரோட அண்ணன் ஸ்தானத்திலிருந்து இந்த விஷயத்தை வழங்கியிருக்காரு, மகிழ்ச்சியோடு வாங்கியிருக்கீங்க. இது தொடரணும், நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு தான் எங்களோட வாழ்த்துக்களும். ரொம்ப நன்றிம்மா. நன்றிங்க.